முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நான் சொன்னதை இப்போ நீ கேட்டு முடிக்கிற நேரத்திலேயே உனக்கான எல்லா விஷயங்களும் நீ நினைச்சது போல நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த முருகன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தா நீ நினைச்சதை அழகா நான் முடிச்சு தர்றதுக்கு தயாராயிடுவேன். நீ யாரையும் குறை சொல்லக்கூடிய மோசமான பிள்ளை கிடையாது. எல்லாருக்கும் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து நல்லதாவே செஞ்சுக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான உனக்கு பிடிச்சதையும் உனக்கான நல்லதையும் செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்குது தானே. நான் உனக்காக வழிகாட்டியாக உன் கூடவே தான் இருக்கேன். நீ என் மேல நம்பிக்கை வச்சிருந்தா நிச்சயமாக எல்லா விஷயங்களும் சிறப்பாய் நடந்து முடியும். தைப்பூச தன்னைக்கு என் ஆலயம் வருவதற்காக நீ தயாராகி கொண்டிருக்கிறாய் தானே. மேலும் என்னுடைய நிறைய பிள்ளைங்க எனக்காக சரியாக விரதத்தை கடைப்பிடிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு செய்ய வேண்டியதையெல்லாம் நான் செய்யாமல் விட்டுடுவேனா என்ன? நீ என்னிடம் வைத்த வேண்டுதலையும் கூட நான் செவிசாய்த்து கேட்டுட்டேன். நிச்சயமாக அனைத்தையும் உனக்காக நிறைவேற்றி வச்சு எல்லா சந்தோஷத்தையும் தரதான் போகிறேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லதாக நீ நினச்சது போல நடக்கும். நீ எதிர்பார்த்த அனைத்தையும் பெற்று உன் வாழ்வில் முன்னேற்றம் அடைவாய் என் செல்லமே. ஒரு விஷயத்தில் நீ நினச்சது மாதிரி அடையணும், நீ நினச்சது போல நடக்கணும்னு நினச்சினா அதனால் வரக்கூடிய வலியையும் வேதனைகளையும் அனுபவித்து தான் கடந்தாக வேண்டும். எல்லாருக்குமே எல்லாமே சுலபமாக கிடைத்து விடாது என்பது தானே உலக நீதி. ஓ வாழ்க்கையிலையும் நீ ஆசைப்பட்ட சில விஷயங்களை அடைவதற்கு முன்பாக கஷ்டமும் பிரச்சனைகளும் வரதான் செய்யும். ஆனால் உன்னுடைய தன்னம்பிக்கையின் பலத்தை நீ உணர்ந்துட்டினா பலவீனத்தை அப்புறப்படுத்திவிட்டு பலத்தின் மூலமாக உனக்கானதை நீ அடைய முடியும். உன்னுடைய உறுதியும் உன்னுடைய விடாமுயற்சியும் தான் உன்னை ஒரு வெற்றிகரமான நபராக மாற்ற போது. எந்த சூழ்நிலையிலும் நீ முயற்சியை மட்டும் கைவிடாத. நீ முயற்சியை கைவிடாத வரைக்கும் வெற்றியும் உன்னை கைவிடாதே என் செல்வமே. ஒரு விஷயம் நீ நினைச்சது போல நடக்கலைனா அதற்காக முயற்சி செய்கிறத நிறுத்திடாத. ஏன்னா அந்த இலக்கை நீ அடைவதற்காகப்பட்ட அவமானத்தையும் விமர்சனங்களையும் நினைச்சுப்பாரு. எந்த துணையோடு நிச்சயமாக நீ பலமிக்க ஆளாக மீண்டும் உருவெடுத்து முயற்சி செஞ்சினா உனக்கு துணையாக நான் இருந்து வெற்றியை தந்திடுவேன் என் செல்வமே. உன்னோட உனக்குள்ள நான் இருந்து உன்னை காப்பாத்துறேன். என்னை நம்பி என் துணையோடு நீ அனைத்தையும் பெறுவாய். உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி இந்த திருச்செந்தூர் முருகனுக்கு இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கோ. நிச்சயமாக உன் வாழ்க்கை நிலையை மாத்துறேன். நீ எங்க போயும் என்னை தேடணுன்ற அவசியமே இல்லை. மனசோட அன்பாக என்னை நினச்சிக்கிட்டு யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாம அன்போட பாசத்தோட அரவணைப்போட எல்லாரையும் சகித்து சமாளித்து போனாலே உனக்கு நடக்க வேண்டியது எல்லாமே சிறப்பாக நடக்கும். உன் வாழ்க்கையையும் இந்த முருகன் மென்மேலும் உயர்த்துவேன் என் செல்வமே. நீ எதை பார்த்துமே பயப்படாத. இந்த முருகன் நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் யாரும் எதுவும் தப்பாகவோ தவறாகவோ உன்னை தீண்ட விட மாட்டேன். என் அன்பு குழந்தையே, நீ மகிழ்ச்சியோட இரு. இனிமே உன் வாழ்க்கையில எல்லா காலமும் நல்ல காலம்தான். தூய்மையான சிந்தனையோடும் ஆன்மீக பக்தியோடும் தெய்வீக சக்தியோடும் என்னை நம்பி வழிபட்டு வணங்கி வரும் உன் வாழ்க்கையில மன அமைதி உண்டாகும்படியும் உனக்கான காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும்படியும் நான் செய்கிறேன் என் செல்வமே. என்னை பார்க்கறதுக்காக திருச்செந்தூர் வரணும்னு நீ ஆவலாக இருப்பது எனக்கு தெரியும். முதல்ல ஒன்று செய். உனக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட கேளு. அது அனைத்தையும் நான் உனக்கு தந்த பிறகு நீ நன்றி சொல்வதற்கான நேரமும் வரும். அப்போது நீ என்னை தேடி திருச்செந்தூருக்கு வரலாம் என் செல்வமே. ஏன்னா இப்போ உனக்கு நல்ல நேரம் வந்துடுச்சு. அதனால நிச்சயமாக நீ என்னை வெற்றியோட மனமகிழ்ச்சியோடு பார்க்க வரப்போற. அப்படி வரும்போது கண்ணீர் விட்டுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் கதறிக்கிட்டும் வரவேணா. நீ நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுன்ற சந்தோஷத்தோட சிரிச்ச முகத்தோட என்னை பார்க்கவா. உன்னை அப்படி வரவழைத்த அழகு பார்க்கதான் இந்த முருகன் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ சிரிச்ச முகத்தோட மறுபடியும் உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேட்டாலும் அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு தருவேன். உன் சோகங்களையும் கவலைகளையும் முழுவதுமாக புரிந்த நானே கூடிய விரைவில் அனைத்து நல்லதையும் செஞ்சு தரதான் போறேன். இந்த முருகனுக்கு நன்றி சொல்லிட்டு உன் வாழ்க்கையை வாழப்பாரு.
உனக்கு வரக்கூடிய துன்பங்களை நினைச்சு துவண்டு போகாதே. என்ன நடந்தாலும் எல்லாமே உன் நன்மைக்காக தான் நடக்குதுன்னு நம்பு. சகல வளங்களையும் பெற்று நீ சந்தோஷமாய் வாழ்வதற்கு நான் வழிகாட்டுறேன் என் செல்வமே. நீ மறந்தும் கூட இந்த முருகனை நினைக்க மறந்துடாத. இந்த உலகத்துல நீ நம்பியிருக்கும் ஒரே ஒருவன் நான் மட்டும்தான் உன்னுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய சக்தி படைத்தவனாக இருக்கேன். எல்லா சூழல்களிலும் உன்னை காத்தருள நான் இருக்கும்போது நீ கவலைப்படவே கூடாது. வாழ்க்கைங்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. வாழ்க்கையை வாழ்வதும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. உன்னை சுற்றி உள்ளவர்களை சமாளிப்பது தான் மிக மிக கடினமான வேலையாக இருக்கு. எல்லையே இல்லாத இந்த பிரபஞ்சத்திடம் நீ தன்னம்பிக்கையோட எதை கேட்டாலும் அதை செய்து தர நான் இருக்கிறேன் என் செல்வமே. ஏமாந்துட்டோமே நினைச்சு சில சமயங்கள்ல தலை குனிந்து வெட்கம் அடையாதே. உன்னை ஏமாத்தினவனே தலை நிமிர்ந்து தைரியமாக நடந்து போகும்போது ஏமாந்த நீ ஏன் கவலைப்படணும்? அதுக்கு பதிலா யாரையும் ஏமாற்றி பிழைக்கும் எண்ணம் எனக்கில்லைன்னு கர்வத்தோட இரு. தலை நிமிர்ந்து தைரியமா உன் வாழ்க்கையை வாழ பழகு. யார் உன்னை எந்த தூரத்துல வைக்கிறாங்களோ அதே தூரத்துல வாழ கத்துக்கோ. அதனால உனக்கு எந்த நஷ்டமும் வராது என் செல்வமே. நீ யாரை நம்பியும் இந்த உலகத்தில் பிறப்பெடுக்கவில்லை. இந்த முருகன் நான் தான் உன்னை பிறக்க வச்சேன். உன் வாழ்க்கையை ரசிச்சு அனுபவிச்சு வாழணும்னு படைச்சேன். அப்படி இருக்கும்போது நீ ஏன் அடுத்தவர்கள் ஏமாற்றத்தையும் அடுத்தவர்கள் செய்யும் துரோகத்தையும் அடுத்தவங்க நீ நினைச்சதை செய்யலங்கிறதுக்காகவும் வருத்தப்படுகிறாய்? உனக்கு வலியையும் வேதனையும் கொடுக்கக்கூடிய மனிதர்களை மறந்து குறை சொன்ன சிலரை மன்னிச்சு துரோகம் செய்தவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வச்சு காயப்படுத்திய எல்லாரையும் கடந்து போயிடு. வாழ்க்கையில உனக்கான நல்லது நடப்பதற்காக நான் நிறைய விஷயங்களை செய்யணும்னு திட்டம் போட்டு வச்சிருக்கேன். இனிமே எப்போதுமே எல்லாமே நம்ம நேரம்ன்ற வார்த்தையை மனசுக்குள்ள சொல்லிக்கோ. ஏன்னா எல்லாமே நம்ம நேரம்தான் அப்படின்னு சலிச்சுக்கிட்டு சொல்றதுல எவ்வளவு வருத்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இது தோல்விக்கான வார்த்தை கிடையாது. எல்லாமே இனிமே நம்ம நேரம்தான்னு ரொம்ப தைரியமா சந்தோஷமா நீ வெற்றியை அடைந்து விட்டு சொல்லக்கூடிய வகையில உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் வெற்றியாக நான் முடிச்சு தரப்போறேன். மாத்தி யோசிக்காம மாற்றங்கள் வராதுங்கிறத புரிஞ்சுக்கோ. எந்த விஷயத்தையும் ஒரே மாதிரி சிந்திக்காம ஒரே மாதிரி செய்யாம மாற்றி சிந்திக்கும் போது அதற்கான விஷயங்களும் சிறப்பாகவே நடந்துவிடும் என் செல்வமே. உன்னை தவிர்க்கணும்னு நினைக்கிறவங்களையும் உன்னை ஒதுக்கிட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்காகவும் விலகி வழிவிட்டு ஒதுங்கிப்போ. அது கூட ஒரு வகையில நாகரிகம்தான். உனக்காக இந்த திருச்செந்தூரானின் கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும் போது உனக்கென்ன பயம்? நீ தனிமையில் இருக்கிறோமென்னு கவலைப்படாத. உனக்காக உனக்கு துணையாக இந்த முருகன் எப்போதும் இருப்பேன். உனக்கு வழி கொடுத்த மனிதர்களை மறந்து எல்லாத்தையும் கடந்து வாழ நினைக்கிற உன்னை வெற்றிகரமாக நான் வாழ வைக்கிறேன். தோல்வி கண்டு துவண்டு போகாதே. வெற்றி கண்டு ஆடி அடங்கியதெல்லாம் போதும். இப்போது அமைதியாக பொறுமையாக எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாராகு. உனக்குள்ள கலக்கமோ கவலையோ வேண்டாம். இந்த முருகனின் ஆலயம் வந்து நீ ஒரு முறை வெற்றிலை போட்டு தீபம் ஏற்றி என்னை தரிசனம் செஞ்சாலே உன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். உன் கர்ம வினைகளையும் நான் தீர்க்கிறேன் என் செல்வமே. நீ என் முன்னால என் கோயிலுக்கு வந்து ஏற்றக்கூடிய தீப ஒளி போல உன் வாழ்க்கையும் உன் வீடும் பிரகாசமாக மாறும். நீ என்கிட்ட கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு தர்றேன். உன் மனசை வாட்டிக்கிட்டு இருக்க கவலை தரக்கூடிய நினைவுகள் எல்லாமே இப்போ மறைந்து போய் பசுமையான நல்ல நிகழ்வுகள் நடக்க போகுது. நீ அடுத்து மறுபடியும் ஊர் ஊரா சுற்றி பயணப்பட்டு சந்தோஷமா வாழும்படி நிம்மதியை உனக்கு தரப்போறேன். உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல நிச்சயமாக சேர்த்துடுவேன் என் செல்வமே. உன் மனசை தயார்படுத்திக்கோ. பசுமையான நினைவுகளை சந்தோஷமான வாழ்க்கையை என் அருளோடு நீ பெறுவாய். நீ விரும்பியபடி இனி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எல்லா வகையிலும் என்னுடைய அருள் உனக்கு துணையாக இருக்கும். உன் வாழ்க்கை பயணம் மிக சிறப்பாக இருக்க போது. சிந்திக்கும் போது ரொம்ப நிதானமா யோசனை செய். செயல்படும் போது உறுதியாக இதுதான் சரி நினைச்சு செயல்படு. விட்டு கொடுக்கும் போது கூட மனநிறைவோட சந்தோஷமா விட்டு கொடு. ஏன்னா இதுதான் உனக்கு வாழ்க்கையில மன நிறைவையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும்.
என்னையே முழுசா நீ நம்பி இருக்கன்னு எனக்கு தெரியும். என்னை விட்டா வேறு யாரும் உனக்கு ஆறுதலும் அரவணைப்பாகவும் இருக்க மாட்டாங்கன்றதும் எனக்கு தெரியும். அதனால தான் உன் கஷ்டத்தை எல்லாம் போக்கி உனக்கான நல்வழியை காட்டுறதுக்காக உன்னை தேடி வந்தேன். நீ எவ்வளவுதான் நான் உனக்கு சோதனைகள் கொடுத்த போது தாங்கிக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு முருகா முருகான்னு என்னை தானே தேடி வந்தாய். இப்போ பாரு, இத்தனை நாள் கஷ்டப்பட்ட உனக்கு இப்போ ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கி தருவேன். என்னையே சரணடைந்த உனக்கு துணையாக இனி எப்பொழுதுமே உன் வாழ்நாள் முழுவதும் நான் இருக்க போகிறேன்.